டோட்டலா 2 கேம் ஆட போறோம். 4 பேர் இருக்காங்க. சோ லெட்ஸ் கெட் இன் தி கேம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. லெட்ஸ் கெட் இன் தி கேம். என்ன ஸ்டார்ட் பண்ணனும்? டேய் இர நீ ஸ்டார்ட் பண்ணடா. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கால் வேற சரியே இல்ல. பேண்ட் வேற. பட்டன் வேற. கீழ வேற. அழகானி வேற. அகம் வேற. டீ வேற. இல்லங்க வேற. ஆல் அவுட். கேம் ரூல்ஸ்லாம் தெரியும்ல? ஓஹோவா. ஒண்ணு ஆமான்னா இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு எதையா ஒண்ணு ஆட்டு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அதாவது கேள்வி கேக்குறல்ல. என்ன கேள்வி கேட்டீங்க? ஸ்லிப்பர் எங்க? நீங்க அவுட் ஜி. கேள்வியே கேட்க கூடாது. இதுதான் தவறான விஷயம். நான் ஒத்துக்க மாட்டேன். போதும். பிரச்சனை கட்டி அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். சீக்கே. சிவகார்த்திகேயன் மாதிரி நம்ம கை கொடுத்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் உங்களுக்கு ஏன் சீக்கன் பேர் வந்தது? என்ன ப்ரோ? அப்புறம் உங்களுக்கு கேம் ரூல்ஸ் எல்லாமே தெரியும்ல? அவனாவது 12 செகண்ட் ஆடலாம். எஸ் எஸ். எப்படி கேம் குள்ளாச்சு பேசுவீங்களா? எப்பவுமே வாய் வந்து பேச மாட்டீங்களா? அவுட். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாத்தி பேசியோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார் வந்தீங்களா? டிடி. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆகாரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. ரவுண்ட் 2 நடிப்பு அரக்க. ஸோ ரவுண்ட் 2 ஓட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 4 சீட் வச்சிருக்கேன். 4 படமோட டைலாக் வச்சிருக்கேன். அதில் இவங்க ஆளுக்கு ஒரு சீட் எடுப்பாங்க. அதில் யாருக்கு என்ன படம் டைலாக் வருதோ அவங்க ஃபுல்லாகவே அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேயே பண்ணுறாங்க. யார் ஃபுல்லாக தப்பே இல்லாமல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓ குரலி வித்தையா? இப்போ நம்ம டம்மால் டும்மிலுக்கு பேட்ட மூவில இருந்து ஒரு டைலாக். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சரி கேளு அப்படியே. ஏய் ஆவ அந்தந்த இடத்துல அப்படியே நிக்கணும். 2 படம் விழுந்த வீட்டுல 3வது படம் ஆகணும்னு நினைக்கிறவா மட்டும் முன்னால வாடா. நல்லது. சிங்காரம், இந்த செகண்டோட உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. செத்தவங்களுக்கு மரியாதையா சடுங்க பண்ணிட்டு படத்தோட சேர்ந்து நீயும் உங்க ஆட்டுக்குள்ள ஊரை விட்டு கிளம்பிட்டே இருங்க. பஞ்சாயத்து பண்ண நினைச்சேன் எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கொலை வெறியில இருக்க. புரிஞ்சுதா? ஏய் அவன் இடத்துல அப்படியே இருக்கணும். ஒரு பொணம் விழுந்த இடத்துல இன்னொரு பொணம் விழணும் நீ நினைச்ச. உசா இருக்காங்க. டேக் 2. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேர்ல்ட் ஆஃப் லவ்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் அவன் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கணும். ஒரு கொலை விழுந்த இடத்துல இன்னொரு கொலை விழணும் நீ நினைச்ச. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பார்த்தீங்களா? அவ்வளவுதான் உனக்கு. ஏய் சிங்காரம், இதோட உன் ஆட்டம் அத்தோட முடிஞ்சுச்சு. சடங்கு சம்பளத்தை செஞ்சு முடிச்சு உங்க ஆட்டம் ரவுண்ட் 2 டிஸ்குவாலிஃபைட். வரப்போது யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன் ஜி. ஓவர் ஆக்டிங் பண்ற. என்னடா இவர் சூஸ் பண்ணிருக்க டயலாக் பைரவா. யாரா இவன் ஊரை கேட்டா தெரியும். பயப்படாத மாதிரி நடிக்கிறவனுக்கு பேர் வீரன்லடா. பயனா என்னன்னு தெரியாதவனுக்கு பேர் தான் வீரன். எனக்கே துப்பாக்கி. உனக்கு ரொம்ப ஈஸியா வந்துச்சுடா. டேக் 1. கண்ணா கன். கொட்டு விழை. பயப்படாத மாதிரி நடிக்கிறவன் பேரு வீரன்லடா. பயம் நான் தராதவனுக்கு தப்பெருதா வீரன். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நான் டைலாக் பேசிட்டு இருக்கும் போது நோய்ஸ் புரியல. டேக் 2. கண்ணா நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். சரி ஓகே. சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவும்ல செத்த பேல. டேக் 2. கொட்டை விழை. பயம்னா இன்னான்னு தெரியாதவன் பேரு தண்டா. பிரேமிடி. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கோட்டை வீரன்
பயப்படாதவன் பேர் என்னது இது? அது சட்டையை பிடிச்சி பாடி லாங்குவேஜா? பாடி லாங்குவேஜ். சரி சரி ஓகே. என்ன பாதி இங்க இப்படி என்ன ஏன்டா பண்ற? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 2000 years later. ஸ்டார்ட். கோட்டை வீர பயப்படாதவன் மாதிரி நடிக்கிறவன் பேரு வீரன் இல்லடா, பயம்னா இன்னான்னு தெரியாதவன் பேரு தான் வீரன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எடைக்க துப்பாக்கி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்னதான் இருந்தாலும் இவன் டிஸ்குவாலிஃபைடுங்க. ஒரு ஆறுதலுக்காக தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். நவீன்ஜி நன்றி, மிக்க நன்றி. நீங்க டிஸ்குவாலிஃபைடு. ஸோ நம்ம தேர்ட் ஆள வந்திருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கருவாயன். ஸோ இவருக்கு என்ன மூவி வந்திருக்குன்னா விக்ரம் வேதா. ப்ரோ ப்ளே பண்றேன். புள்ளி சார் கணக்குல வேணா நீங்க புள்ளியா இருக்கலாம். நான் என் தொழில் நான் தான் கில்லு. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன். ஆனால் இப்போ தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ணுச்சு என் நம்பி 4 பேர் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அதான் லைஃப்ல கெத்து. ஓகே டைலாக்லாம் பார்த்துட்டீங்களா? கேட்டாச்சா? மேலே எல்லா டைலாக் ஓடி இருக்கும். கேம்குள்ளே போயிடலாமா? புலி சார் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. புலி சார் புலியில வேணா நீங்க புலியில வேணா என்ன இருக்கணும்? புலி சார் சொல்லுங்க ஜி. ஐயோ இழுக்குது அங்கங்க. ஓகே சரி செகண்ட் சான்ஸ். புலி சார் கணக்குல வேணா நீங்க புலியா இருக்கலாம், ஆனா என் தொழில நான் தான் கெத்து. கெத்தா? வேலைக்கு மாட்டான்டா. புலி சார் கணக்குல வேணா நீங்க புலியா இருக்கலாம், ஆனா என் தொழில் நான் தான் கெத்து. அவங்க உங்களுக்கு பிடிச்ச தொழில தான் அவங்க செய்வாங்க. நான் என் தொழிலுக்கு பிடிச்சி தான் வந்தேன். என்னால என்ன ஆனா ஆளே முடிஞ்சிச்சு. இல்ல ரெடி தேர்ட் சான்ஸ், தேர்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ். புலி சார் கணக்குல வேணா நீங்க புலி. டிஸ்குவாலிஃபைட் ப்ரோ, டிஸ்குவாலிஃபைட். நம்ம கண்டென்ட் கருவாயனுக்கு 3 சான்ஸ் கொடுத்தாலும் சரி, 30 சான்ஸ் கொடுத்தாலும் சரி, அந்த புலியை விட மாட்டேங்கிறாரு. ஏன்னு தெரியல. டிஸ்குவாலிஃபைட். ஸோ நம்மளோட ஃபைனல் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் சட்டை. அவர் என்ன படம் டைலாக் சூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா படையப்பா. வயசானாலும் ஸ்டைல் அழகும் இன்னொரு நாட்டு. ரெடியா? காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெற்றவங்களை மறந்துட்டீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. பிள்ளைங்க பெற்றவங்களை மறந்துடலாம், ஆனா பெற்றவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஏடா வண்டிய. சரி ஓகே எல்லாத்தையும் கேட்டீங்களா சுவாமி? இது சுவாமி என்ன அவசரம் அதுக்குள்ள? எல்லாத்தையும் கேட்டீங்களா? 3 வாட்டி கேட்டாச்சு. போயிடலாமா? கேம்குள்ள போயிடலாமா? காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெற்றவங்களை மறந்துடுறீங்க, அப்புறம் காதலிக்கும் போது அதுலயே மறந்துடுறீங்க. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். கடைசியா இப்படி பேசினா எப்படி காதல் மறந்துடுற புரியுது. சேமே இல்லை சுவாமி. என்ன சுவாமி இது? நல்லா ரஜினி மாதிரி பேசுங்க சுவாமி. கஜினி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ரஜினி மாதிரி நல்லா ஃபயரா பேசுங்க. படையப்பா என்ன கேரக்டர்? காதலிக்க ஆரம்பிக்கும் போது காதலிக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சு? காதலிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வாட்டி வீடியோ காட்டவா? காதலிக்க ஆரம்பிக்கும் போது பிள்ளைய மறந்துட்டீங்க. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சுவாமி டிஸ்குவாலிஃபைட். நல்லா ரஜினி மாதிரி படத்துனா கஜினி மாதிரி பண்ண வேண்டியது. ரவுண்ட் 2 எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்ட்ல யார் நல்லா பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, இல்ல ஜட்ஜ் பண்ணுங்க யார் சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வேர்ல்ட் ஆஃப் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, லைக் பண்ணு.